SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். விமலிடமிருந்து பறிக்கப்பட்ட முக்கிய அமைச்சு பதவி. தைரிட்டு சர்ச்சைக்கு விரைவில் தீர்வு. மாற்றம் செய்யப்பட்டது அனுர அரசாங்கத்தின் அமைச்சரவை. யாழில் மாணவியருடன் அங்கச்சீட்டையில் ஈடுபட்ட ஆசிரியர் பெற்றோர் எடுத்த நடவடிக்கை. காசாவில் நிரந்தர அனுமதி, ஹமாஸின் அறிவிப்பால் புதிய திருப்பம். தொடர்பன விரிவான செய்திகள். தாயக செய்திகள். அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவிடமிருந்து அமைச்சு பதவி ஒன்று பறிக்கப்பட்டதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார். இன்றைய நாடாளுமன்ற அமர்வின் போது இவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்து தெரிவிக்கையில், சுங்கத்தின் பரிசோதனை என்று விடுவிக்கப்பட்ட கொள்கலங்கள் தொடர்பில் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதால் சிவில் விமான சேவைகள் அமைச்சு பிமல் ரத்நாயக்கிடம் இருந்து பறிக்கப்பட்டுள்ளது. இந்த அரசாங்கத்தின் மீது மக்களுக்கு இன்றைய நம்பிக்கை ஏற்பட்டுள்ளது. விசாரணைகள் நடைபெறும் அமைச்சருக்கு குறித்த அமைச்சு பதவி வகிப்பது உசிதமல்ல என்பதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இன்று காலையில் நடைபெற்ற அமைச்சரவை மாற்றத்தில் பிமல் ரத்நாயக்காவின் முன்னைய அமைச்சு பதவிகளான போக்குவரத்து நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் உள்ளிட்டவற்றில் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் பதவி மீளெடுக்கப்பட்டு அது அனுர கருணாதிலக்கு வழங்கப்பட்டது. மேலும் பிமல் ரத்நாயக்கவுக்கு புதிதாக நகர மேம்பாட்டு அமைச்சு இணைக்கப்பட்டதோடு தற்போது போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர மேம்பாட்டு உள்ளிட்ட அமைச்சுக்கள் அவரின் கீழ் உள்ளன. யாழ்ப்பாண தைரிட்டி விகாரை தொடர்பான சர்ச்சைக்கு எதிர்வரும் சில வாரங்களுக்குள் தீர்வு கிடைக்கும் என அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் முன்வைத்த கருத்துக்களுக்கு பதிலளித்த நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது, யாழ்ப்பாண தைரிட்டி விகாரை தொடர்பான சர்ச்சைக்கு எதிர்வரும் சில வாரங்களுக்குள் தீர்வு கிடைக்கும் என அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் முன்வைத்த கருத்துக்கு பதிலளித்து நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது அவர் இவ்விடயம் குறைவில் குறிப்பிட்டுள்ளார். மத விவகாரங்கள் அமைச்சு மற்றும் துறைசார் அதிகாரிகளுடன் தைதட்டி விகாரை பிரச்சினைக்கு குறித்த அறிக்கை கொண்டு தயார் செய்யப்பட்டு வருவதாக அவர் கூறியுள்ளார். அதற்கமைய மிக விரைவில் தைதட்டி விகாரை பிரச்சினைக்கான தீர்வு வழங்கப்பட உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். அதேவேளை யாழ்ப்பாணம் பலாலி சர்வதேச வானூர்தி நிலையத்தின் அபிவிருத்தி செயற்பாடுகளுக்காக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் பிமல் நாடாளுமன்றத்தில் அறிவித்துள்ளார். மேலும் அரசாங்கத்தின் உரிய நடைமுறைகளை பின்பற்றி ஒதுக்கீடுகள் பகிர்ந்தளிக்கப்படும் எனவும் அவர் கூறியுள்ள நிலையில் வானூர்தி நிலையத்தில் ஓடுதளத்தை நிர்மாணிக்கவும் திட்டமிட்டுள்ளதாக பிமல் ரத்நாயக்க சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. புதிய அமைச்சர்கள் மற்றும் பிரதி அமைச்சர்கள் சிலர் சற்று முன்னர் பதவியேற்றார்கள். அதன்படி அமைச்சர்களாக பிமல் ரத்நாயக்க போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர மேம்பாட்டு அமைச்சராகவும், அருண கருணாதிலக்க துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சராகவும், சுசில் ரணசிங்க வீட்டு வசதி கட்டுமானம் மற்றும் நீர்வளங்கள் அமைச்சராகவும், அனில் ஜெயந்த் பெர்னாண்டோ நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சராகவும், DP சரத் வீட்டு வசதி கட்டுமானம் மற்றும் நீர்வளங்கள் பிரதி அமைச்சராகவும், MM முகமது முனீர் மத மற்றும் கலாச்சார விவகார பிரதி அமைச்சராகவும், இறங்கி குணசேகர நகர அபிவிருத்தி பிரதி அமைச்சராகவும், முதித கேன்சக விஜயமுனி சுகாதார பிரதி அமைச்சராகவும், அரவிந்த் செனரட் விதானக காணி மற்றும் நீர்ப்பாசன பிரதி அமைச்சராகவும், HM தினிது சமன்குமார இளைஞர் விவகார பிரதி அமைச்சராகவும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் அமைச்சரவையில் மாற்றம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இன்றைய தினம் காலை 10 மணியளவில் இந்த அமைச்சர்கள் மாற்றம் தொடர்பாக அறிவிப்பு வெளியிடப்படும் எனவும் பல அமைச்சகம் மற்றும் துறைமுகங்களில் மாற்றம் ஏற்படுத்த அரசாங்கம் திட்டமிட்டு வருவதாக முன்னர் தெரிவிக்கப்பட்டது. இதன்படி புதிய அமைச்சர்கள் மற்றும் பிரதி அமைச்சர்கள் ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்க முன்னிலையில் ஜனாதிபதி செயலகத்தில் வைத்து பதவியேற்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. எதிர்வரும் 2026 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தோடு இணைந்த அபிவிருத்தி இலக்குகளின் செய்யத்திறன் விரிவுபடுத்தும் நோக்கில் இவ்வாறு அமைச்சரவையில் மறுசீரமைப்பு மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. யாழில் உள்ள பாடசாலை ஒன்றில் தரம் 10 கல்வி கற்கும் பெண் மாணவிகளுடன் அதே பாடசாலையில் கற்பிக்கும் ஆண் ஆசிரியர் அங்கச்சீட்டையில் ஈடுபட்டுள்ளமை தொடர்பில் மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது. இச்சம்பவம் குறித்து பாடசாலை நிர்வாக நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால் பெற்றோர் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் யாழ் பிராந்திய அலுவலகத்தில் முறைப்பாடு செய்துள்ளார்கள். யாழ் நகர பகுதி ஒன்றில் அமைந்துள்ள பாடசாலை ஒன்றில் தரம் 10 கல்வி கற்கும் மாணவிகளுடன் அதே பாடசாலையில் கல்வி கற்கும் ஆண் ஆசிரியருடைய தொடர்ச்சியாக அங்கச்சீட்டையில் ஈடுபட்டு வந்துள்ளார். இந்நிலையில் குறித்த விடயம் தொடர்பில் சில மாணவிகளின் பெற்றோர் பாடசாலை நிர்வாகத்துக்கு தெரியப்படுத்திய நிலையில் பாடசாலை நிர்வாக நடவடிக்கை எடுக்கவில்லை. இதன் காரணமாக மாணவிகளுக்கு நடந்த அநீதி தொடர்பில் பாதிக்கப்பட்ட மாணவிகளின் பெற்றோர்கள் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் யாழ் பிராந்திய அலுவலகத்துக்கு செய்த முறைப்பாட்டு அடிப்படையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. உலகச் செய்திகள். போர் முடிவுக்கு வந்து நிரந்தர போர் நிறுத்தம் தொடங்குவதற்காக ஹமாஸின் மூத்த தலைவர் கலீஸ் அல் ஹையா தெரிவித்துள்ளார். இந்த அறிவிப்பினை அவரது தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் ஒன்றில் தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் வெளியிட்டுள்ளன.
அந்த வகையில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் இரு திசைகளிலும் ரஃபோ கடவையை திறப்பது அடங்கும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. இதுடன் இஸ்ரேல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள அனைத்து பாலஸ்தீன பெண்கள் மற்றும் சிறுவர்களை விடுவிப்பதும் அடங்கும் எனவும் கலீஸ் அல் ஹைதா குறிப்பிட்டுள்ளார். காசாவின் இஸ்ரேலில் 2 ஆண்டுகளாக போரை முடிவுக்கு கொண்டு வருவதாக உறுதியளிக்கும் மத்திய கிழக்கு அமைதி ஒப்பந்தத்தின் வளர்ச்சியின் முக்கியமான தருணங்களில் ட்ரம்பின் தனிப்பட்ட தொடர்பு ஒரு வலுவான கையாகவும் நேர்மையான வழிகாட்டியாகவும் முக்கிய பங்கு வகித்ததாகவும் அமெரிக்கா தெரிவித்துள்ளது. காசாவின் மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக திட்டத்தில் முதற்கட்டம் போரை நிறுத்தி இஸ்ரேலிய பணிய கைதிகள் மற்றும் பாலஸ்தீன கைதிகளை விடுவிப்பதற்கான ட்ரம்ப் புதன்கிழமையை அறிவித்திருந்தார். இந்நிலையில் ட்ரம்பின் குறித்த போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு இஸ்ரேல் ஒத்துழைப்பதாக அறிவித்திருந்த நிலையில் தற்போது ஹமாஸின் மூத்த தலைவரும் அதனை உறுதிப்படுத்தியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். விமலிடமிருந்து பறிக்கப்பட்ட முக்கிய அமைச்சு பதவி. தைரிட்டு சர்ச்சைக்கு விரைவில் தீர்வு. மாற்றம் செய்யப்பட்டது அனுரா அரசாங்கத்தின் அமைச்சரவை. யாழில் மாணவியருடன் அங்கச்சீட்டையில் ஈடுபட்ட ஆசிரியர் பெற்றோர் எடுத்த நடவடிக்கை. காசாவில் நிரந்தர அனுமதி, ஹமாஸின் அறிவிப்பால் புதிய திருப்பம்.